இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க எல்லாருக்கும் தெரியும் தி சூசன் அப்படின்ற ஒரு ஜீசஸ் கேரக்டருடைய ஒரு வெப் சீரிஸ். அதில் நடித்த ஜோனத்தன் அவர்கள் வந்து உங்க எல்லாருக்கும் ரீல்ஸ்ல எல்லாத்துலயும் பார்த்துருப்பீங்க. அவரை ஹேர் ஸ்டைல் எல்லாமே அவருக்கு வந்து அக்யூரேட்டா ஜீசஸ் கேரக்டர் மாதிரி இருக்கும். வாழ்க்கையில வந்து அவர் நினைச்சது எதுவுமே சரியா நடக்கிறது இல்லை, தேவைகள் சந்திக்கப்படுறது இல்லை, அவருடைய காரியங்கள் வாய்க்கப்படுறது இல்லை. இந்த மாதிரியான குறைகள் அவருடைய வாழ்க்கையில நிறைய இருந்திருக்கு. பெரிய ஆக்டர் ஆகணும்னு ஆசை, ஆனா வாய்ப்புகள் கிடைக்கல. ஒரு நாள் அவருக்கு செஞ்சுட்டு இருந்த வேலையும் போயிடுது, குடும்பத்திலயும் நிறைய ப்ராப்ளம்ஸ், ஃபேமிலியில நிறைய இஷ்யூ, நிறைய இந்த மாதிரி ஃபேஸ் பண்றதை பார்த்துட்டு அவரால் முடியல, என்னால என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ட்டு இருக்கும்போது அது வரைக்குமே பண்ணாத ஒரு விஷயத்த வந்து ஜோனத்தன் அவர்கள் வந்து ட்ரை பண்றாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்ச் போறது. அந்த டைம்ல ஒரு சர்ச் போயிட்டு என்ன பண்ணிருக்காருன்னா, ஜீசஸ் கிட்ட தன்னை சரண்டர் பண்ணியிருக்காரு. என்னால எதுவும் முடியல ஆண்டவரே, நான் வந்து எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேன், எல்லாத்தையும் நான் வந்து சாதிக்க முடியும், ஜெயிக்க முடியும், நானும் மேல வர முடியும்னு ட்ரை பண்ணேன், என்னால முடியல, என் லைஃப்பை வந்து உங்ககிட்ட சரண்டர் பண்றேன், நீங்க என் லைஃப்ல என்ன பண்ணணும்ன்ட்டு உங்களுடைய சித்தம் என்ன இருக்கோ அதை எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய லைஃப் அந்த நேரத்துல ஒப்பு கொடுத்துட்டு வரும்போது, சில நாட்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த சூஸ்ன்ற வெப் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சு ஜீசஸ் மாதிரியே ஃபேஸ் கட்ஸ், ஹேர் ஸ்டைல் அந்த மாதிரி இருக்கிறவங்களை தேடும் போது ஜோனத்தன் ஒருத்தர் இருக்கிறாருன்ட்டு அவரை நேரடியா வந்து பார்த்து நீங்க இந்த கேரக்டர்ல நடிக்கணும்னு சொல்லி அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க. வாய்ப்பு கொடுத்தது மட்டும் இல்லாம ப்ரேயர் வித் காட் கிரேஸ் அவரு அந்த சூசன் கேரக்டர் ஜீசஸ் கேரக்டரை வந்து அக்யூரேட்டா புரிய வச்சு எல்லாருக்கும் தன் நடிப்பை வந்து வெளிப்படுத்தி இன்னைக்கு நீங்க நிறைய ரீல்ஸ்ல அவரை பார்க்க முடியும் அவரு. அதனால இதுல என்ன விஷயம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்மளால முடியாத ஒரு சில காரியங்கள், என்னால இது முடியாது, என்னால எனக்கு இது தெரியாது அப்படின்ற விஷயங்கள், என்னால எதுவுமே பண்ண முடியலன்ற விஷயங்களை வந்து நம்ம கண்டிப்பா காட் கிட்ட அதை சரண்டர் பண்ணும்போது தொலைஞ்சு போன வாய்ப்பா இருந்தாலும் இழந்து போன வாய்ப்பா இருந்தாலும் அதை உங்களுக்கு மறுபடியும் கொடுக்க அவரால் முடியும். உங்க கிருபை இல்லைனா நானும்